Hey guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பேல் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், ஒரு கேரட், ஒரு தக்காளி, அப்புறம் இது வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து அரைச்ச சட்னி. அதுக்கு அப்புறம் ஒரு half lemon, ரெண்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணிருக்கேன். இது கூட புளி சட்னி. இது வந்து நம்ம பானிபூரி வீடியோல எப்படி செய்யறதுன்னு இருக்கும், லிங்க் தரேன். ஓமப்பொடி, அதுக்கு அப்புறம் பானிபூரியோட பூரி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட மிளகாய் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், சால்ட், அதுக்கு அப்புறம் ஜீரகத்தூள். ஃபைனலா பூரி அண்ட் பீனட்ஸ் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து நான் மேஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸ்ல பாதி போடுறேங்க. ஏன்னா பாதி பேட்சா நம்ம கலக்கிக்கலாம், அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டில் பாதி போட்டுக்கோங்க. இது கூட தக்காளி half போட்டுக்கோங்க. தென் இது கூட 3 டீஸ்பூன் க்ரீன் சட்னி விட்டுக்கோங்க. இது வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ண சட்னி தான், ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லைங்க. நெக்ஸ்ட் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளி சட்னி விட்டுக்கோங்க. இந்த சட்னி தான் வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலாலாம் சேர்த்திடலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், சால்ட் தேவையான அளவுங்க. இதுக்கப்புறம் 1/2 லெமனோட ஜூஸ் வந்து உள்ளே புழிஞ்சு விட்டுறலாங்க. மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியும் பீனட்ஸும் உள்ளே போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது ஒரு பிளேட்டில் போட்டுடலாங்க. இனி பிளேட்டிங்க்கு இது மேலே நம்ம எடுத்து வச்ச ஓமப்பொடி கொஞ்சம், நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூரி கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அண்ட் ஆனியன் கொஞ்சம், மேலே லைட்டாக க்ரீன் சட்னி, கொஞ்சமாக புளி சட்னிங்க, கடைசியாக கொஞ்சம் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் ஆப்ஷனல் தான், விடலைனாலும் பரவாயில்லைங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை, ஹேவ் ஃபன்.